இதனால தான் சில பேர் சபை விட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. எனக்கு இந்த சபையில் அங்கீகாரம் இல்லை, எனக்கு நாக்காளி கொடுக்கல, எனக்கு இங்கே உட்கார வைக்கல, அங்கே உட்கார வைக்கல. பாஸ்டர் என்ன தூக்கி இடுப்பில் வச்சு நான் சுற்றி நிற முடியும்? தேவாலயத்துக்கு வர்றது துதி கணம் மகிமை கர்த்தருக்கு செலுத்துறதுக்கு வர்றது உனக்கு கணம் தேட்டுறதுக்கு வர இடம் இல்லை. அது இந்த மாதிரி பிரகஸ்பதிகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு மன தடுமாற்றத்தில் இருக்குது ஜனங்கன்னு. இந்த மனுஷனை கூப்பிட்டு அனுப்புகிறாரு தகப்பன்னு. ஓட்டமாக ஓடி வருகிறான் தாவீது. பால்கிட்டி ரஸ்துக்களை போய் கொடுத்து சகோதரனை சுகச்செய்திக்கு விசாரித்து வான்றாரு. உடனே ஓடுறான் அந்த மனுஷன். ஏன் ஓடுற? தாவீது மனசில் இருந்திருக்கலாம் இல்லையா, அப்பா என்னை அனுப்பாதப்பா, அவங்களுக்கு என்னை பிடிக்கலப்பா, அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, இவங்க கிட்ட மட்டும் அனுப்பாத. ஏன்னா அவனுங்க உண்மையிலேயே கெட்ட மனுஷன், அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க தான். வரவேற்பு இருக்காதுன்னு தெரிஞ்சு தான் தாவீது போகிறார். ஏன்? கீழ்ப்படிதல். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஐயா, என்னை அவங்க உதாசீனப்படுத்துவாங்க, பரவாயில்ல, கர்த்தருடைய நாமத்தில் கீழ்ப்படிந்து போ. கர்த்தர் ஒன்றில் கீழ்ப்படிதலை தான் பார்க்கிறார். கீழ்ப்படிதல் இருந்தால் தான் சகிப்புத்தன்மை வரும். கீழ்ப்படிவேன், ஆனால் ஏற்ற ஜனத்திட்டத்தில் தான் கீழ்ப்படிவோம். சில பேர் அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். சாதாரணமாக வழி சொன்னால் கூட அவன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணி அவனை மாதிரியே ஒரு பர்சனாலிட்டியில் இருக்கிறவனை தான் அவனுக்கு பிடிக்கும். அவன் ரூட்டு சொன்னால் தான் போவான் இவன். ஆனால் சோதனைக்குன்னே அந்த மாதிரி ஆட்கள் வந்து தப்பான வழிகாட்டுறனா இருப்பான். தெரிஞ்ச மாதிரியே சொல்லி விட்ருவான், எங்கேயாவது போய் நின்றுவான் வண்டி. இவனை நினைப்பான் அவன் தான் படித்தவன், அவனுக்கு தெரியும். எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்ம போல ஜனம் சொன்னால் நம்ம கேட்போம். எல்லோரும் சொல்கிறதும் கேளுன்னு சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், கீழ்ப்படிந்து போகிற பொழுது ஜனமோ பணமோ மனமோ எல்லாம் முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். நான் கீழ்ப்படிதல் இருக்குதுன்னு நான் நிரூபிக்கிறேன், எனக்கு சகிப்புத்தன்மை இருக்குது நான் நிரூபிக்கிறேன், எனக்கு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாக்கம் இருக்குது நான் நிரூபிக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். அங்கே போனோடனே அவன் வாங்க வாங்க டாவீடு அப்படின்லாம் சொல்லலை. அவன் என்ன சொல்லலாம், கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்து இங்கே போர் முகாத்தை பார்க்க வந்த துணிகரம் என்னென்னா அவன் வந்துக்கிட்டான். அதே மாதிரி தான் மோசேவை பார்த்து கேட்குறாங்க, எங்கள் மீது உன்னை அதிகாரியை வைத்தது யார் அப்படின்னு ஒரு கூக்குரல் வந்துச்சாங்க. ஏன்? இவங்களுக்காக நம்ம போய் நிற்கிறோம். எந்த ஜனத்துக்கு நீ போய் நிற்கிறாயோ அந்த ஜனம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, அது உன்னை அங்கீகரிக்காது. ஆனால் அந்த ஜனத்திடத்தில் தான் நீங்கள் நிற்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் மாம்சம் கிரியை செய்கிற பொழுது அந்த அந்த நிகழ்ச்சிக்கே நீங்கள் ரத்து பண்ணிடுவீங்க. அதுதான் மாம்சம். நீங்கள் விபச்சாரத்துக்கு விலகி இருக்கலாம், ஆனால் ஈகோக்கு